கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செப்டம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதியிலும் கர்த்தர் நமக்குன்னு ஒரு விசேஷத்தை வாக்குத்தத்தத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கடந்த மாதங்களில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதன்படி கர்த்தர் நம்மை நடத்தி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிற தெய்வம். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். யோபு 42:2 எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். நம்ம வாசிக்க போகிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபு 42:2 சேர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே படாது. எப்படிங்கிறத எல்லாம் நடக்கும் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. யோபுக்கு ஒரு பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இழப்பும் வந்த போதும் அதன் பின் அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. யோபு பக்தனே அவர் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் வாழ்ந்த தேவ மனிதனாய் இருந்தாலும் அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய உபத்திரவத்திற்கு அப்புறம் அவர் சொல்றாரு, தேவரே நீங்க எல்லாத்தையும் செய்யறதுக்கு வல்லமை உடையவர். நீங்க செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைப்படவே படாதுங்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடினார், கர்த்தரோடு இசைந்திருந்தார், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். எல்லா நன்மைகளும் அவர் பெற்றிருந்தாலும் அவர் கர்த்தரை இன்னும் அறியலை. இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அதிகமாய் அவர் அறியலை. அதனாலதான் பக்தன் சொல்லுகிறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். நாம நிறைய நேரத்தில் நினைச்சிட்டோம், கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிஞ்சிட்டேன். ஏசப்பாவை குறித்து, கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எனக்கு தெரியும் என்று நாம ஒரு நினைக்கிறோம். ஆனால் அந்த யோபு 42 5வது வசனத்துல வாசிக்கலாம். ஒருத்தர், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காதினால் கேள்விப்பட்டாரு. ஆனா கேள்விப்பட்டதை விட அவர் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் மகிமையும் மேன்மையும் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். இப்பொழுதே என் கண் பார்க்குது. கண் பார்த்த உடனே நான் என்ன செஞ்சிட்டேன். 3வது வருஷத்துல அவர் சொல்றாரு, அறிவில்லாமையால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறான். அல்லேலூயா. என் புத்திக்கு என்ன செய்யல, எனக்கு தெரியல, என் புத்திக்கு எட்டல, நான் அறியாததை அழைப்பிட்டேன். இதுவரைக்கும் நான் பேசினது சரி என்று நினைச்சிட்டு இருந்தேன்.
தன்னுடைய நண்பர்களோட விவாதிக்கும் போது சொல்றாரு, நான் பேசுனது நீதியாய் நியாயமாத்தான் பேசினேன் என்று சொல்லி 4 பேர் யோபுவோடு, அவனுடைய சிநேகிதர்கள் 4 பேர் பேசியும் யோபுவை ஜெயிக்க முடியல. பேச்சினால தன்னுடைய நியாயத்தை எடுத்து 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 பேசுகிறார். அவனுக்கு யாராலையும் மறு உத்தரவு சொல்ல முடியல. பெருங்காற்றில் கர்த்தர் இறங்கி வந்து யோபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். 4-5 அதிகாரமா அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அல்லேலூயா. பெருங்காற்றில் அவருக்கு யோபுக்கு உத்தரவு வரலாறு 38 41 வரைக்கும் கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். பேசின உடனே அவர் சொல்றான், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அறியாததையும் நான் பேசி இருக்கிறேன். என் காதினால் கேட்டதை விட உங்க கண்ணினால் பார்க்கிறேன், அது சொல்லி முடியாதது. அதனால 6ஆம் வசனம் சொல்லும்போது, நான் என்னை அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலில் இருந்து நான் மனசாவப்படுகிறேன் நான் பேசினதற்காக என்று சொல்லி தன்னை தாழ்த்தி மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. யோபு பக்தன் எவ்வளவு உத்தமம் உள்ளவன், எவ்வளவு உண்மையுள்ள தேவ மனிதர், எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதன். வாயினால ஒரு பாவம் கூட அவர் செய்யல, கண்ணினால ஒரு பாவம் கூட செய்யல. அப்படி இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி தன் தப்புகளை தவறுகளை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. யோபு பக்தனை போல இருந்தால் நாம் யாருக்குமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். யாருக்கு முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருப்போம், என்கிட்ட குற்றமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்றார், யோபுவே, நீ பார்வைக்கு நீதிமானா இருக்கிற, ஓம் பார்வைக்கு நீ நல்லவன், ஓம் பார்வைக்கு நீ நீதிமா, மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி நீ ரொம்ப நல்லவனாய் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வையில் நீ இன்னும் நீதிமானாய் காணப்படலைன்னு சொல்லுகிறார். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தான்னு சொல்லும். ஆனால் யோபுவை உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் யோபுவை நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? லோத்துவையும் நீதிமான் என்று சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. நோவாவை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறோம். இப்படி அநேகர் வேதத்தில் நீதிமான் என்று சொல்லியிருந்தாலும் யோபுவை நீதிமான் என்று அந்த வேத பகுதியில் சொல்லி இருக்காது. காரணம், தன் பார்வைக்கு அவன் நீதிமான நல்லவனாய் தெரிந்திருந்தானோ. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்க இதுவரைக்கும் நினைச்சு பார்க்கிறாத அளவுக்கு அவர் ரொம்ப பெரியவர். நீங்க நினைச்சு பார்க்க முடியாததும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. யோபு எப்பொழுது கர்த்தருடைய பேச்சை கேட்டானோ, யோபு எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி சாச்சாரோ, ஆண்டவரே, என்னுடைய நீதி அல்ல, நான் எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும் உமக்கு முன்பதாக எங்களுடைய நீதி, எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய தியாகம் எல்லாம் கந்தையா குப்பையா மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? நம்ம அறியாம நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கிறேன், அதை செய்தேன், அப்படி ஓடுனேன், இப்படி ஓடுனேன், ஊழியம் செஞ்சேனே, கண்ணீர் ஒடிச்சேனே, உழைச்சேனே, தியாகம் பண்ணினேனே, என் வேலையை விட்டுட்டு வந்தேனே, அல்லது என்னுடைய சொத்து பத்துக்களை விட்டுட்டு வந்தேனே, என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தேனே, எல்லாவற்றையும் இழந்து வந்தேனேன்னு சொல்லி நீ பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. உன்னுடைய சுயநீதி அப்ப நீ மேன்மைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ செஞ்சதெல்லாம் குப்பை, தூசி, அழுக்கான கந்தையாயிருக்கு என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அதனால யோபு பக்தர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் செய்ததும் உழைத்ததும் ஓடினதும் இனி என் வாழ்நாள் முழுவதும் உழைச்சு ஓடுறதால உங்களுடைய பார்வைக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் முற்றிலும் தாழ்த்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்களும் புரிஞ்சுக்குங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனால செய்ய முடியாதது என்பது ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் முடிவுக்கு வந்துட்டீங்க, இனி எங்க ரட்சிக்கப்பட போறாங்க, இனி எங்க அவங்க வாழ்க்கை மாறப்போகுது, இனி எங்க என்னுடைய நிலைமை, என்னுடைய தரித்திரம் மாறப்போகுது, இனி எங்க என் வாழ்க்கைக்கு அவ்வளவுதான் என்று நாமே முடிவு கட்டின காரியம். அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது செழிப்பா இருக்கலாம், அது உயர்வா இருக்கலாம், அது பரிசுத்தமா இருக்கலாம், அது அபிஷேகமா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், நீங்க கர்த்தருக்காக வாழுகிறதா இருக்கலாம், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக 10-20 வருடமா நீங்க செபித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க, இனிமே இவங்க வரமாட்டாங்க, இனிமே உங்க வாழ்க்கை மாறப்போகாது, இனிமே என் நிலைமை உயராதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நீ முதல்ல அறிஞ்சுக்கோன்னு சொல்றாரு.
எப்போ முடியாதுன்னு சொல்றையோ அப்போ நிச்சயமா கர்த்தர் முடித்து காண்பிக்க போகிறார். ஏனென்று சொன்னா சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சு. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனா, அவன் சரீரம் செத்துருச்சு. ஆபிரகாமுடைய சரீரமும் செத்துருச்சு, சாராளுடைய கற்பமும் செத்துருச்சு. ஆனாலும் ரெண்டையும் புதுசாய் கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செத்து போச்சு, பட்டு போச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுகிற எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நாளில புதிதாக்கி காண்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, நீங்க நினைச்சது தடைபட்டிருக்கலாம், நீங்க விரும்பினது நடக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும், எதெல்லாம் நிறைவேறும்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னாரோ உங்களுக்கு அவர் சொன்னதை எல்லாத்தையும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் செய்யப்படுற தரிசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கலாம், சொப்பனத்தின் மூலம் உரைச்சிருக்கலாம், வாக்குகளை உரைச்சிருக்கலாம். நீங்க சபைக்கு வந்த நாளிலிருந்து என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிச்சயமா செஞ்சு முடிப்பாரு. அதை தடுத்து நிறுத்துறது யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அது நீங்க நினைச்சாலும் தடை பண்ண முடியாது, கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். அதனால தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற. நிறைய காரியங்களை நீங்க அறிஞ்சுக்கோங்க. நீங்களே முடிச்சு வச்சுட்டீங்க, இனிமே இது நடக்காது, அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துட்டீங்க. கர்த்தர் சொல்றார், நீங்க முடிச்சு வச்ச அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிருங்க, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். அடுத்ததா அவர் செய்ய நினைச்சது தடைப்படவே படாது என்பதை நீங்க அறிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வார்த்தையை தியானிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. 1வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் உள்ளது. அது பல பிரிவுகளாக இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 2வது அதிகாரத்தில் யோபுக்கு நடக்கிற காரியங்களும் 1வது அதிகாரத்தில் 2வதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 41 அதிகாரம் இருக்குது. இந்த 41 அதிகாரமும் எவ்வளவு காலத்தினா ஏறக்குறைய அதிகபட்சமாக 1 வருஷ கால சம்பவத்தை தான் சொல்லுதான். எத்தனை வருஷ சம்பவத்தை சொல்லுதான்? 1 வருஷ கால சம்பவத்தை தான் சொல்லுது. கிட்டத்தட்ட யோபு இந்த பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சு இந்த வேதனைகளெல்லாம், இந்த அவனுக்கு போராட்டம் வந்தது 1 வருஷ காலம், அதிகபட்சமாய் 1 வருஷம், குறைஞ்சபட்சம் 6 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதிகபட்சமாக 1 வருஷம் அப்படின்றாங்க. இந்த 1 வருஷ கால சம்பவத்தை தான் 41 அதிகாரங்கள் சொல்லி இருக்கிறது. அதுக்கப்புறம் 42வது அதிகாரம் கிட்டத்தட்ட 140 வருஷ கால சம்பவத்தை ஒரே அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. 140 வருட கால சம்பவத்தை எங்க சொல்லி இருக்குதுங்க? ஒரே அதிகாரத்தில் எங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் 41 அதிகாரத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்தை மட்டும்தான் நீங்க பார்க்குறீங்க. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஆரம்பத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் முடிவை பார்க்க மறந்துட்டோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் துவக்கத்தை பார்க்கணும், முடிவு நல்லது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 1 வருட காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு அதவே பார்த்து யோபு பக்தனுக்கே இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வராது, எனக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர் 140 வருஷம் எவ்வளவு ஆசீர்வாதமாக நன்மையாக இருந்தார் என்பதை அந்த 42வது அதிகாரத்தில் சுருக்கமாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோபு குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யோபு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். இந்த யோபு பக்தன் ஊத்ஸ்ங்கிற தேசத்துல, அதாவது மீதியான் தேசத்துக்கு பக்கத்தில் உள்ள
அது தேசத்தில் அவன் வாழ்ந்து வந்ததாகவும், இவன் ஆபிரகாமின் சமகாலத்திலேயோ வாழ்ந்ததாகவும், இல்லை ஆபிரகாமுக்கு பின்னோ அல்ல ஆபிரகாமுக்கு முன்னோ இந்த சமகாலத்தில் மனசாட்சியின் காலத்தில் அவன் வாழ்ந்ததாகவும் வேத பண்டிதர்கள் இதை சொல்லுகிறார்கள். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பேசுகிறதுக்கு நம்ம சமயம் பத்தாதனால என்ன செய்ய, யோபு ஆபிரகாமின் சமகாலத்தில் அந்த மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். இவர் மீதியான் தேசத்தில் அந்த பகுதியில் அவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் எப்படி இருந்தாராம்? உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். உத்தமன் என்று சொன்னா தேவனுக்கு முன்பதாக அவன் மாசு இல்லாதவனாய், நல்லவனாய், தூய வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருந்தான். உத்தமன் என்ற சொல்லுக்கு மாசு இல்லாதவன், நல்லவன், தூய வாழ்க்கை வாழ்பவன் என்று அர்த்தம். யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாமல் இருந்தான், நல்லவனாக இருந்தான், தூய வாழ்க்கை வாழ்ந்தான். அதனால தான் உத்தமன் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். ஆதியாகமம் 17:1 ஒருவர் வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதாவது எனக்கு முன்னாடி நீ மாசு இல்லாதவனா, எனக்கு முன்னாடி என் பார்வையில் நீ நல்லவனா, என் பார்வையில் தூய வாழ்க்கை வாழ்றவனா இரு. என் பார்வைக்கு நீ அப்படி இல்லை, அதனால நீ என்ன செய்ய, நீ இரு. நீ ஆகாரை திருமணம் பண்ணி கொண்டாய். கர்த்தர் ஏறக்குறைய 13 வருடம், கிட்டத்தட்ட 13 வருடத்தில் கர்த்தர் அவனோடு கூட பேசனதா எழுதி வைக்கப்படலை. 16வது அதிகாரத்துக்கும் 17வது அதிகாரத்துக்கும் இடையில கேப் 13 வருஷம் இருக்குது. அப்போ ஆபிரகாம் கூட கர்த்தர் பேசவில்லை. கிட்டத்தட்ட 13 வருட காலமாய் அது சொல்ல எழுதி வைக்கப்படலை. நீ எனக்கு முன்னாடி எப்படி இரு? உத்தமனாயிரு. நீ மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லவனை போல தெரியலாம், ஆனால் எனக்கு முன்னாடி நீ நல்லவனாயிரு. எனக்கு முன்னாடி நீ மாசு இல்லாதவனாயிரு. எனக்கு முன்னாடி தூய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்கிறவனாயிரு என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறார், அவனுக்கு புத்திமதி சொல்லுகிறார். அப்போ உத்தமன் என்று பேர் பெறுகிறவர்கள் எல்லாமே தேவனுக்கு முன்னாடி தேவனுடைய பார்வையில் அவர்கள் நல்லவர்களாய் வாழ்ந்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 15:2 கூட உத்தமனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய இடத்துல உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நிறைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. சோத்திரம். நாம சன்மார்க்கன் என்பது மனிதனுக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய் இருக்கிறவன. மனுஷங்க பார்வையில் அவன் எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், நேர்மை உள்ளவனாய் இருக்கணும். நிறைய பேர் கர்த்தருக்கு உண்மை அதை என்ன செய்கிறாங்கன்னா, மாசு இல்லாதவங்கள நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. யோபு உத்தமனாய், தேவனுக்கு முன்பதாக நல்லவனாய், மாசு இல்லாதவனாய் இருந்தது போல சன்மார்க்கனாகவும் இருந்தான். அப்படின்னா மனுஷங்களுக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ளவனா, அவன் நேர்மையான மனிதனாய் அவன் வாழ்ந்து வந்தான். அல்லேலூயா. ரோமர் 12:17 வாசிக்கலாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானதை செய்கிறதுக்கு நாடுங்கள் என்று சொல்லி வசனது. அங்கே ரோமர் அப்படி சொல்லுது. என்ன சொன்னால், நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, என்ன சொல்லி எல்லா மனுஷருக்கும் முன்பதாகவும் நீங்கள் எதை செய்யணுமா? யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அதே மாதிரி கொரிந்தியரில் சொல்லும் பொழுது, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, நாங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது கொரிந்தியரில். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் யோக்கியமானவைகளை செய்யுங்க, நேர்மையானவைகளை, உண்மையானவைகளை செய்யுங்க, தீமையை செய்யாதீங்க, நன்மையை செய்யுங்க, மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானதை செய்யுங்க என்று சொல்லி இருக்கிறது. அப்போ சன்மார்க்கன் என்பவன் மனிதனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்வான். அல்லேலூயா. தானியேல் சொல்லும்போது 6:22 ராஜா குறித்து, ராஜா சிங்க கெபிக்குள்ள போட்டுட்டு அந்த மறுநாள் ஓடி கேட்கிறார். 6:22 வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய
அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் அநியாயம் செய்யாமல் உமக்கும் உண்மையும் நேர்முமாய் இருந்தேன் என்று சொன்னார். தானியேலோ என்றால் தேவனுக்கு முன்பதாக மாசற்றவனாய் குற்றமில்லாதவனாகவும் அதே காரியத்தில் ராஜாவுக்கு முன்பதாக உண்மையும் நேர்மையும் உள்ளவனமாய் இருந்தான். அவன்தான் உத்தமன், அவன்தான் சன்மார்க்கன். அது மாத்திரமல்ல, யோபு குறித்து இன்னொரு சர்டிபிகேட் சொல்லப்படுது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:13 இங்க வாசிங்கன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. அது வசந்த வாசிகள் 8:13. ஒருவர்கள் 3:7 எடுத்துக்கலாம். நீதிமொழி 3:7. ஒருவர் 8:13, ஒருத்தங்க 3:7 வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்படின்னா பெருமை வேணாம், அகந்தை வேண்டாம். புரட்டு வாய் என்ன செய்யணும், அங்கங்கே புரட்டி இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாறி மாறி புரட்டி பேசுறது அகந்தையாக இருக்கிறது. பெருமை இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரு. தீமையான காரியத்தை எல்லாத்தையும் வெறுக்கிறாராம். நாம தீமையை வெறுத்தாத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரம் நீதிமொழி 3:7 நீ உன்னை ஞானின்னு சொல்லி நினைச்சிட்டு, நீ உன்னை பெரிய ஞானி நினைக்காத. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நீ விலகிடணும். கர்த்தருக்கு பயந்தேனா நீ தீமையை விட்டு விலகிரு. உன்னை ஞானின்னு நினைச்சுக்கிறாத, பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிறாத. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான நண்பர்களோடு சேருவாங்க. துன்மார்க்கரோட நண்பர்களோடு சேர்ந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, சுற்றுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பாவி, இயேசுநாதர் பாவிகள் என்ன செஞ்சாரா, நேசிச்சாரு. அதனால நான் பாவியை நேசித்து அவங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க கூட சுற்றிட்டு அலைவாங்க. தீமையை விட்டு என்ன செஞ்சிடணும், விலகணும். தீமையை வெறுக்கணும். சரி, பாவிகளை நேசிக்கிறீங்க, நல்லது தான். அந்த பாவிகள் உட்காந்து பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ பீடி சிகரெட்டு குடிக்கிறதோ, மற்ற தண்ணி அடிக்கிறதோ, மற்றவங்களை குறித்து கெட்ட வார்த்தைகளை பேசி கிண்டல் கேலி பண்ணி அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க கூட போய் உட்காந்தேன்னா, நீ பாவிகளை நேசிக்கிறது நல்லது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கலாம், அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லலாம், அவங்களுக்கு இயேசுவின் அன்பை நீங்கள் செயலால் காண்பிக்கலாம். ஆனால் தீமையை என்ன செஞ்சிடணும், வெறுக்கணும். பாவத்தையும் என்ன செய்யணும், வெறுக்கணும். தீமை விட்டு விலகி ஓடி விடணும். எங்க தீமை இருக்கு அங்க விலகி ஓடிரு. அல்லேலூயா. ஆனா நம்ம அது செய்கிறதுல நிறைய நேரத்தில் மற்றவங்களை குறித்து குறை பேசக்கூடாது, மற்றவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, மற்றவங்க கோல் சொல்லக்கூடாது, இங்கே உள்ளது அங்கே, அங்கே உள்ளது அங்கே, கோல் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் தீமையா பார்க்குறாரு. நாம் என்ன செய்யணும், அப்படி பேசுகிறாள்கிட்ட சேரவே கூடாது. அப்படி பேசினா இது தீமையான காரியம், இந்த தீமையை விட்டு நான் விலகணும்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இது தீமையா இருக்குது. ஆதியாகம புஸ்தகத்தில் 39:9 ஒருத்தர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:9 வாசிக்கும்படி அன்போடு. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீர் அவனுடைய போத்திபாருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேற எதுவும் விளக்கல. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே எனக்கு கொடுத்துட்டார் உங்க வீட்டையா ஓனர் போத்திபார், எல்லாத்தையும் ஒதுக்கல. அதனால உங்களையே நான் அப்படி அற்பமா, நான் துன்மார்க்கமா பாவமா எடுக்க மாட்டேன். இது அவர் தப்பு செஞ்சுட்டு போயிருக்கலாம், வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா? போத்திபார் மனைவி சொல்லாம, யோசேப்பு வெளியே சொல்லாம இது வெளியே தெரியாது. ஆனா அவர் சொன்னார், இல்ல இல்ல, இந்த பாவம் உன் வீட்டுக்காருக்கு விரோதமா மட்டுமில்ல, எனக்கு விரோதமா மட்டுமில்ல, ரொம்ப முக்கியம், என் தேவனுக்கு விரோதமாவே இந்த பாவம்.
இந்த பொல்லாங்கு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா. அப்படி அதுக்கு என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக தலையும் கொடுக்கும், என் தேவனுக்காக உயிரும் கொடுப்பேன், ஆனா பாவத்தை செய்ய மாட்டேன், தீமையை ஒரு நாளும் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி அவன் ஓடினான். துணியை விட்டுட்டு ஓடுறான், அரை நிர்வாணமாய் ஓடுகிறான். எல்லாரும் பார்க்க போத்திபார் வீட்டில் பெரிய ஆளா இருந்தவன் அரை நிர்வாணத்தோடு ஓடுற, எல்லாம் பார்த்துருப்ப என்னடா அவன் அரை நிர்வாணத்தோடு ஓடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவன் யார் என்ன நினைச்சான, யார் என்ன சொன்னான, யார் எப்படி பேசுறான அதெல்லாம் கவலை. என் தேவனுக்கு விரோதமா இது பாவமா இருந்தா நான் செய்யவே மாட்டேன் அப்படி சொல்லி தீர்மானம் எடுத்திருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். யோபு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவரை போற ஒரு நல்ல ஒரு உத்தமமான ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷன் சொல்ல முடியாது. பாருங்க, யோபு சொல்லுகிறார் 31:1 ஒருவர் வாசிக்கலாம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு கன்னிகை, ஒரு பெண்ணு மேல, ஒரு கன்னிகை திருமணமாக கன்னிகை மேல், ஒரு பெண்ணு மேல, ஒரு கன்னி பெண் மேல நான் நினைவாயிருப்பது எப்படி அப்படிங்கிறது. என் கண்ணில் உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஒரு வாலிப பெண் பிள்ளை வந்தாலும் சரி, ஒரு பெண் வந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள இச்சையோடு என் கண்ணில் பார்த்தது இல்லைங்கிறார். அப்படி ஒரு அது மாத்திரமல்ல, 9வது வசனம் 10வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, ஏதாவது ஒரு பெண்ணு மேல என் மனம் மயங்கி போய் அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், என் மனைவி அப்படி செஞ்சிருந்தா என் மனைவி வேறொருவனுக்கு மாவு அரைப்பாளாக, வேற்று மனிதர் என் மனைவி மேல சாய்வானாக என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை ஆண்கள் நாம் அப்படி சொல்லிட முடியும்? நான் எந்த பெண்ணை இச்சையோட பார்த்ததே கிடையாது, எந்த வாலிப பிள்ளைகளையும் இச்சையோட நான் பார்த்ததில்லை, என் கண்ணுல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி யாராச்சும் ஒரு பெண்ணு மேல மயங்கி அந்த பெண்ணு மேல நான் இச்சையா இருந்து அப்படியே நான் பக்கத்து வீட்டில் நான் எட்டி பார்த்திருப்பேன் என்று சொன்னால், என் மனைவி அடுத்தவனுடைய வீட்டில் போய் மாவரைக்கட்டும், அவன் என் மனைவி மேலே சாய்வானாக என்று சொல்லுகிறார். இந்த கண்ணில் அப்படி ஒருத்தங்களை தப்பான பார்த்திருந்தாலே என் மனைவிக்கு இப்படி நடக்கட்டும்ங்கிறார். யார் சொல்ல முடியும்? கண்ணில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அது மாத்திரமில்லை, யோபு 1வது அதிகாரத்தில் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லையாம். 1வது அதிகாரம் கடைசி வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்போ 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ளைங்க ஒரே நாள்ல இழந்து, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களை ஒரே நாள்ல இழந்து, 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து, எல்லாம் போன பின்னமும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இவைகளினால் என்ன செய்யல? யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். கஷ்டம் வந்தானே, நெருக்கம் வந்தானே, பாடு வந்தானே, போராட்டம் வந்தானே நாம் யாரை குறை சொல்றோம்? தேவனை குறை சொல்லுகிறோம். ஆனா 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே சொத்துக்களையும் வேலைக்காரர்களும் எல்லா ஆசிகளையும், ஏன் தன்னுடைய பிள்ளைங்க இருந்த வீடும் அமிழ்ந்து ஒண்ணுமெல்லாம் போச்சு, வீடு எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் இருந்த வீடு தவிர ஒரே நாளில் இழந்தோம். தேவனை பற்றி குறை சொல்ல. அப்படி குறை சொல்லாதவனும் கண்களில் இச்சையோடு பார்க்காதவனுமே மனம் திரும்பினானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம யோபுவோட, நம்ம இயேசுநாதரை விட, நம்ம கர்த்தரை விட பெரிய நீதிமான நினைச்சுக்கிறோம், பெரிய பரிசுத்தவனை நினைச்சிட்டோம் நம்ம. ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்தில் வாயில ஆண்டவரை பத்தி குறை சொன்னதில்லை. அப்படியே என்ன அர்த்தம்? யாரையுமே யோபு குறை சொல்ற பழக்கம் இல்லை. என்ன நடந்தாலும் கர்த்தர் சூத்திரம் போவார். யாரையும் குறை சொல்ல, நாக்கில் அவர் பாவமே செய்யலைன்னா தேவனை கூட அவர் ஒரு நாள் குறை சொன்னதில்லை. அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்களேன், விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே
வாயிலே தூசி வாயில் அல்ல, மனசுக்குள்ள கூட ஆண்டவரை தூசிச்சிடக்கூடாதான், ஆண்டவரை திட்டிடக்கூடாது, ஆண்டவரை குறை சொல்லிக்கூடாது, மனசுக்குள்ள கூட ஒருவேளை அப்படி நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தம் பிள்ளைகளுக்காக பழி செலுத்தினாராம். மனசுல கூட ஆண்டவரை திட்டக்கூடாது, மனசுல கூட ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. அப்படி வாழ்ந்த மனிதன் யோபு பக்தன். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்த ஒரு உன்னதமான தேவ மனிதன். தேவனுக்கு முன்ன நான் அறியாததை எட்டாததை பேசிட்டேன், அறிவில்லாம நான் பேசியிருக்கிறேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் காதுனால கேட்டதை விட கண்ணுனால பார்க்கும்போது தான் தெரியுது உங்களை குறித்து என்று சொல்லி அவன் அங்கு கதறுகிறான், சாம்பல்ல கடந்து தாழ்த்தி மனஸ்தாபப்படுகிறான். இன்னைக்கு நாம் நிறைய நேரத்தில் நாம் தவறு ஒரு சில நேரத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருந்தா அதை மனஸ்தாபப்பட்டு கதறி கத்திடத்தில் மனம் திரும்புவோம். அல்லேலூயா. நான் இறங்கி வர மாட்டேன், நான் கீழே போக மாட்டேன். நிறைய நேரத்தில் நாமளே இல்லை சார் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நாம் எந்த நிலைமையிலும் அவருக்கு முன்பதாக தாழ்த்தணும். அப்போ கண்ணு ரொம்ப கவனம், நாக்கும் ரொம்ப கவனம். பார்க்கறது கண்ணு ரொம்ப கவனமாக இருக்கணும், பேசுகிற நாக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், அதோடு கூட நம்முடைய மனசும் ரொம்ப சரியாக இருக்கணும். அப்படிங்கிறது யோபு வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் எதை பார்க்கிறாருங்க? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இப்படிப்பட்ட தேவ மனிதன் கர்த்தரிடத்தில் தன்னை முற்றிலும் தாழ்த்தி மனம் திரும்பி அவன் மனம் வருந்துகிறான். கர்த்தர் அவரை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட யோபு குறித்து கர்த்தர் சொல்லுகிற சாட்சியை பாருங்க. யோபு குறித்து யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்கன்னு சொல்றேன். யோபு 1:1 தேவன் ஆவியானவர் என்ன செய்கிறார்னா யோபு குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அது தேவன் சொல்லல, ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மூலம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் தாமே சாட்சி இடுகிறார். யாரை குறித்து? யோபு குறித்து சாட்சி இடுறாரு. அவர் எப்படின்னு சொல்லி சாட்சி இடுகிறார் பாருங்க. அவர் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தீமைக்கு விலகுகிறவன் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சாட்சி இடுகிறார் யோபு குறித்து. 1:8 நீங்க வாசிங்கன்னு சொன்னா இப்ப யாரு சாட்சி இடுகிறாருன்னு பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லி இப்ப யாரு சாட்சி சொல்லுகிறா? கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது ஆவியானவர் சாட்சி இடுகிறார். இரண்டாவது கர்த்தரே தேவனே சாட்சி இடுகிறார். மூணாவது யோபுல 1:9 வாசிங்களே. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவா சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க விருதாவா வார்த்தை எடுத்துருங்க. சாத்தான் கூட யாருக்கும் சாட்சி சொல்லவே கிடையாது உலகத்துல இது வரைக்கும். யாருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க? யோபு விருதாவா அதை எடுத்துட்டு யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கிறது? சாத்தானே சொல்றான், ஆமா உங்களுக்கு பயந்து நடக்கிறான், ஆனா சும்மாவா பயந்து நடக்கிறான் அப்படிங்கிறான். இப்ப சாத்தானால கூட யாரை குறை சொல்ல முடியல? யோபுவை குறை சொல்ல முடியலங்க. சாத்தான் கூட சாட்சி சொல்லுகிறா. அப்படி இயேசுநாதரை குறிச்சி சாட்சி சொல்லிக்கிறான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னா அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சுன்னு சொல்ற பாத்தீங்களா? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உமக்கும் எனக்கும் என்ன அப்படி பிசாசு என்ன செய்யறான்? லேகியோன் பிசாசு பிடிச்சு அலறான். பிசாசு இயேசுநாதரை குறிச்சி சாட்சி சொல்லுகிறார். அதே போல இங்க பாருங்க, இந்த சாத்தானவன் யோபு குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறான். சும்மாவா இவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? பயந்து நடக்கிறானா நடக்கலையா? ஆமா பயந்து நடக்கதான் செய்யறான், ஆனா சும்மாவா பயந்து நடக்கிறாங்கிறான். அப்போ சாத்தானே ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்லுகிறான். யாரை குறித்து? யோபு குறித்து சாட்சி சொல்லுகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா யோபு 2:9 வாசிங்கள. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில்
உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உத்தமம்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு முன்பதாக மாசில்லாதவன், நல்லவன், தூய வாழ்க்கை வாழ்கிறவன். இன்னும் நீ மாசில்லாதவனா, தேவனுக்கு முன்னாடி நல்லவனா, தேவனுடைய பார்வையில் குற்றமில்லாதவனா இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறையா அப்படின்னு யார் திட்டுறது? மனைவி திட்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மனைவின்னு சொல்றாங்க, நீ தேவனுக்கு முன்பதாக நீ நேர்மை உள்ளவனா, நல்லவனா, மாசில்லாதவனா இருக்கிறாய் என்று சொல்லி மனைவி சாட்சிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து யோபு 31:9 வாசிங்கள. 31:9. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலாருடைய வாசலை நான் 31:6 சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தும். அது என்ன சொல்ல? சுமித்திரையான தராசுல தேவன் என்னை நிறுத்தி வச்சு என் உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு என்ன சொல்றான்னா, தராசுல வச்சு என்னை நிறுத்து பாருங்க. என் உத்தமத்தை, என் நேர்மைய, என்னுடைய நல்ல நடக்கைய, என்னுடைய நல்ல மாசில்லாத வாழ்க்கையை நிறுத்து பாருங்கன்னு சொல்றான். என் மனசாட்சிக்கே அது தெரியும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் மனசாட்சின்னு சொல்லுது, யோபு குறித்து சாட்சி இடுது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை குறித்து என்ன சாட்சி இடுவார்? ரெண்டாவது, தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி இடுவார்? மூணாவது, சாத்தான் நமக்கு குறித்து சாத்தான் நம்ம பேட்டி எடுத்து இவரை குறித்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பேட்டி கொடுப்பா? அப்படி என்ன சொல்லுவா? அப்படி சாத்தான் நம்மளை பற்றி என்ன சாட்சி சொல்லுவா? அப்படி மனைவி, உங்கள் மனைவியை வச்சுட்டு நீங்கள் சாட்சி விடுங்க, உண்மையாய் நேர்மையாக உங்கள் கணவனை குறித்து சாட்சி விடணும், என்ன சாட்சி கொடுப்பாங்க? இல்லை உங்கள் கணவர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க? கடைசியாக அதெல்லாம் விடுங்க, உங்கள் மனசாட்சி உங்களை பற்றி என்ன சொல்லுது? அல்லேலூயா. யோசி பாருங்க, உங்கள் மனசாட்சி உங்களை எப்படி சொல்லுது? உங்கள் மனைவி, உங்கள் கணவர் எப்படி உங்களை சாட்சி கொடுக்குறாங்க? அடுத்து சாத்தான் உங்ககிட்ட வந்து உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அந்தரங்கத்தை தேவனுக்கு தெரியும், அவர் வெளியில் சொல்ல மாட்டார். நிச்சயமாக சாத்தானுக்கும் என்ன செய்யும்? தெரியும். அதனால் அவனுக்கிட்ட என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம்? அவர் தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டுச்சான். அவர் கர்த்தருடைய வைராக்கியத்தினால் வல்லமையினால நிறைய பிசாசுகளை துரத்தி அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாராம். ஆனால் அவருக்கு ஒரு விட முடியாத ஒரு மறைவான பாவம் ஒன்று இருந்திருக்குது. ஒரு நாள் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க ஜெபத்துக்கு. அது ஜெபம் பண்ணியிருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால வெளியில் போ பிசாசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணின உடனே அந்த பிசாசு சொல்லிச்சான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், இயேசுவே எனக்கு தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். நீ ஒரு காரியத்தை உன்னால் விட்டு விட முடியாத மறைவான காரியத்தை ஒன்று வச்சிருக்கிற, அது தெரியுமா அப்படின்னு நேரடியாக சொல்லிடுச்சான். அந்த காரியத்தை சொல்லிச்சான். சொன்னவனே அவர் பயந்து நடுங்கி ஜெபத்தை முடிச்சு போங்கன்னு சொல்லிட்டு போய் மனம் கசந்து அன்றைக்கி நாள் முழுவதும் விழுந்து அழுது கண்ணீர் வெடித்து கதறி ஆண்டவர் பாதத்தில் அதை முற்றிலும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி மறுநாள் வந்தார். அந்த இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்களையுமே கதறி கட்டி அந்த பிசாசு அசுத்தாவே ஓடிடுச்சான். இப்போ நீ மனம் திரும்பிட்ட, நீ இயேசுவிட்ட சரண்டர் ஆகிட்ட, முழுக்க திருந்திட்ட, மாறிட்ட, இனிமேல் உனக்கு முன்னாடி நான் நிற்க முடியாதுன்னு சொல்லி பிசாசு அலறி அடிச்சுட்டு என்ன செஞ்சிருச்சான்? ஓடிடுச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கண்ணால் பார்க்குறது, நாம் சிந்திக்கிறது, நம்ம உள்ளுக்குள்ளே பாவம், அந்தரங்கம் பாவம், மறைமுக பாவத்தை நம்ம எல்லாத்தையும் மறைச்சலாம். ஆனால் பிசாசுக்கிட்ட என்ன செய்ய முடியாது? கர்த்தர் கூட மன்னிச்சு மறந்துடுவார். அல்லேலூயா. அறிக்கையிட்டா. ஆனால் பிசாசானன்ட்டு என்ன செய்ய முடியாது? அவன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நேற்று அந்த இடத்துல பார்த்தனே, நேற்று இவங்க கூட கூட்டத்தில் உட்காந்துருந்தையே, நேற்று அங்கே சினிமா தேட்டர்கிட்ட பார்த்தனே, இல்லை நேற்று ஆகாத நண்பர்கிட்ட அப்படி பேசினையே, இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறியா? அப்படியெல்லாம் என்ன செய்வோம்? அப்படி பிசாசு சாட்சி சொல்லுவான் எதிரா. அல்லேலூயா.
வெளிப்படுத்தின விஷயத்துக்கு நம்முடைய சகோதரருக்கு விரோதமாக எப்பொழுதும் அவன் சாட்சி சொல்லுவான்னு சொல்லி இருக்குது. விரோதமாய் சாட்சி சொல்லுகிறவன் அவன். நம்முடைய நன்மையில நம்முடைய தீமையானதை எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறவன் அவன். ஆனால் அவனுக்கு முன்பதாகவும் யோபு பக்தன் சாட்சி பெற்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் முன்பதாகவும் எல்லாவற்றிலும் சாட்சி உடையவர்களாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நான் பாவம் செய்யலைங்க, என்கிட்ட ஒரு குறையும் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற பேச்சை தூக்கி எறிஞ்சிட்டு, ஏசப்பா எனக்கு தெரிஞ்சு தெரியாமையோ அறிஞ்சு அறியாமலோ நான் பாவம் செஞ்சிருப்பேன், அதனால தயவு செய்து என் குறைகளை குற்றங்களை மன்னிச்சிருங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் நன்மையாய் தரப்போகிறார். அதனால யோபுவை ஆசீர்வதிக்கணும்னா அவனுக்கு ஒரு தடை இருந்துச்சு. என்ன தடை தெரியுமா? ஃபஸ்ட்டு தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாவப்படுகிறான். யோபு 42:6 இப்போ தன்னுடைய பாவத்தை தன்னுடைய குற்றத்தை கர்த்தருக்கு விரோதமாய் தான் பேசின காரியங்கள் எல்லாம் அழப்பினதெல்லாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் முட்டாள், எனக்கு அறிவில்லை, நான் தெரியாததை நான் பேசிட்டேனே அப்படி சொல்லி கதறுகிறான். கண்ணீர் வடித்து மனம் திரும்புகிறான். இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம், நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை உடைந்து விடும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பிட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யோபு 42:7 சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், இப்போ மனம் திரும்பிட்டான். அதுக்கு முன்னாடி யோபு பக்தர்கிட்ட சொன்னா அப்படியா? யோபுவை அவருடைய நண்பர்கிட்ட சொன்னார? அவன் மனம் கசந்து அழுது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினதுக்கப்புறம் யார்கிட்ட போய் சொல்கிறாரு? அவருடைய சிநேகிதரை பார்த்து பேசுகிறவருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு என்ன செய்து கோபம் மூழுகிறது. யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் நீங்க பேசல. ஆனா நீங்க பைபிள்ல வாசி பாருங்க, அவங்க எல்லாரும் யாருக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருப்பாங்க? கர்த்தருக்கு சப்போர்ட்டா பேசியிருப்பாங்க. நீங்க நல்லா பார்த்தா மாம்சத்தின்படி கர்த்தருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி, நீ நீதிமான் கிடையாது, நீ நல்லவன் கிடையாது, நீ பாவம் பண்ணியிருப்ப, நீதிமானுக்கு ஒரு நாள் இப்படி வேதனை தண்டனை வரவே வராது, நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட, நீ சரியில்லை, நீ தகுதி இல்லை, அதனால தான் உனக்கு இது நடந்திருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. அது நிதானமாய் பேசலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு மேல பழிய போடுறாங்க நண்பர்கள், இந்த 3 பேரும். ஆனா அது சொல்றார் கர்த்தர், இல்லை இல்லை, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் எனக்கு பயப்படுறவன் தான். அதனால கர்த்தருக்கு சப்போர்ட் போட்டு நீ சரியில்லாமல் இருந்திருப்ப, நீ அந்த பாவம் பண்ணியிருப்ப, நீ இந்த பாவம் பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம் இந்த கவலைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பழிய போடாதபடி நிதானமாக பேசுங்க. அல்லேலூயா. யோபு அப்படி இல்லை. வாயினால தூசிக்கல, கண்ணுனால பாவம் செய்யல, இறுதித்து கூட கர்த்தரை குறித்து தவற நினைக்கல, அறிவில்லாமல் நிறைய காரியங்களை அறியாமையில் அலட்டினானே தவிர அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யலை. ஆனால் நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? குற்றம் சாட்டினாங்க. கோபம் யார் மேலே வந்துச்சு? என் தாசனாகிய யோபின் மேலே நீங்கள் என்ன செஞ்சீங்க? குற்றம் சொன்னீங்களேன்னு சொல்லி கோபப்பட்டாரு. அதனால என்ன சார் நீங்கள் நிதானமாக பேசலை அப்படி சொல்லி அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்யுங்க? 7 ஆட்டுக்கடா என்ன செய்யுங்க? 7 காளைகள் என்ன செய்யுங்க? கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுங்க. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு அந்த பலியிட்டு உங்களுக்காக அவன் என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா யோபு எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் தன் அறியாமையினால தவறு பண்ணினாரு. மனசாப்பட்டு மனம் திரும்பி கர்த்தர் அவனை இன்னும் ஆசீர்வதிக்கல. காரணம் என்ன? சிநேகிதர் மேல அவனுக்கு இன்னும் வருத்தம் இருக்குது. நான் ஒரு குற்றமும் செய்யலை, ஆனா என்னை குற்றவாளின்னு தீர்த்துட்டாங்க அப்படின்னு யோபுக்கு இன்னும் நண்பர்கள் மேல வருத்தம் இருக்கு. அதனால சொல்லிட்டாரு, இங்க வரப்பா யோபு, உன்னை நான் இன்னும் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன் ஆசீர்வதிக்க முடியல? நீ உன் சிநேகிதரில் மனப்பூர்வம் மன்னிச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நிறைய நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வராமல் போகிறதுக்கு நான் உன்னை மன்னிச்சேன்னு மட்டும் விட்டுருவோம். அவங்களுக்காக திரும்ப வேண்டுதல் செய்து விண்ணப்பத்தை எடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள மன்னிங்க, அவங்களை உயர்த்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதை நிறைய நேரம் நம்ம விட்டுறோம், மன்னிச்சுட்டேன் அவ்வளோதான், இதுக்கு மேலே உனக்கு எனக்கு ஒட்டு உறவு கிடையாது, இனிமேல் என் முகத்தில் முடிக்காத, இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி உதறி தள்ளி விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் என்ன செய்யணும்? நாம் தீமைக்கு நன்மை செய்யணும்னு யோபுக்கு சொல்லி கொடுக்குறார். நன்மை செய், அவங்களுக்காக பழி செலுத்து, அவங்களுக்காக பரிந்து பேசு, அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உடனே யோபு அப்படியே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படுங்கின சிநேகிதர்களுக்கு மேலே இருந்த கோபம் கர்த்தருக்கு மாறிட்டு
கர்த்தர் அவர்களை மன்னித்திருப்பார், நிச்சயம் அவர்களையும் ஆசீர்வதித்திருப்பார். அல்லேலூயா. அதோடு கூட யோபு சிறையிருப்பு அங்கே மாற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. முதல் சிறையிருப்பு மாறுது, ரெண்டாவது கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை ஒன்று, ஆண்டவரே நான் எல்லாத்துலேயும் சரின்னு சொல்லி இன்னும் நிற்க மாட்டேன், என்னை தயவாய் மன்னிச்சுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நீதிமான் கிடையாது, என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்துங்க அவரை. ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்கிறேன், நான் ஒரு நாள் பெருமை பாராட்ட மாட்டேன், நான் செய்கிற காரியத்தை நான் அப்படி செஞ்சேன் எப்படி செஞ்சேன் ஒரு நாள் பெருமை பாராட்ட மாட்டேன், தாழ்த்திருங்க. ரெண்டாவது, உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கதறி அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி அவங்களுக்காக திறப்பில் நிற்கணும். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அப்படி காயப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் காயம் கட்டுங்க, உங்களை குற்றஞ்சாட்டினவங்களுக்கு நீங்கள் அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.